பாகவதம் 74வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி 30/7/5125 வியாழக்கிழமை. இன்றைக்கு மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரம், ஐப்பசி மூலம். இப்போ நாம் அனுபவிக்க வேண்டியது 3வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம். அது தொடங்கி அனுபவிக்கணும். இதில் 42 ஸ்லோகங்கள் உள்ளன. முதல் ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ப்ருவாணம் மைத்ரேயம் துவைபாயனசுதோ புதா பிரீணயன்னிவ பாரத்யா விதுரஹா பிரத்யபாஷத. கீழே பகவானுடைய வைபவத்தை யாராலும் அறிய முடியாது, வேதங்களாலும் அறிய முடியாது என்று மைத்ரேயர் சொன்னார். அதை இப்பொழுது நினைவு கூர்ந்து சொல்றார். இப்படி சொல்லுகிற மைத்ரேயரை பார்த்து துவைபாயன சுதர், வியாசருடைய குமாரரான விதுரர் கேட்கிறார். அவரை சந்தோஷப்படுத்துகிற வாக்கினாலே அவரை குறித்து கேள்வி கேட்கிறார். விதுர உவாச்ச பிரம்மன் கதம் பகவதः சின்மாத்திரஸ்ய அவிகாரிணः லீலயா சாபி யுஜ்யேரன் நிர்குணஸ்ய குணாः கிரியாः. பிரம்மன் ஞானமாத்திர ஸ்வரூபராய் அவிகாரியாயுள்ள பகவானுக்கு லீலையாக, அந்த நிர்குணரான அவருக்கு லீலையாக கூட சத்வாதி குணங்களும் அவைகளுடைய கிரியைகளும் எப்படி சம்பந்திக்கும்? கிரீடாயாம் உத்யமோர்பஸ்ய காமச்சிக்ரீடிஷான்யதः ஸ்வதிருப்தஸ்ய கதம் நிவృத்தஸ்ய மத சதான்யதः. இப்போ கிரீடாயாம் உத்யமோ அர்பஸ்ய, கிரீடையிலே முயற்சி பாலனுக்கு காமஹா சிக்ரீடிஷ அந்யதா, இன்னொருத்தனுடைய சம்பந்தத்தாலே காமமும் உண்டாகும், விளையாட்டில் விருப்பமும் உண்டாகும் பாலனுக்கு. ஆனால் பகவான் ஸ்வதிருப்தனாக இருக்கான், தன்னுடைய சொரூபத்திலேயே திருப்தனாக இருக்கான், மற்றையாரோட சேர்க்கையற்றவனாக இருக்கான். அப்படி இருக்கிறவனான பகவானுக்கு கிரீடை செய்ய வேணும் என்ற விருப்பம் எப்படி உண்டாகும்? அசராட்சேத் பகவான் விஸ்வம் குணமய்யாத்மமாயயா தயா சம்ஸ்தாபயேத் பூயः சம்ஸ்தாபயத்யேதத் பூயः பிரத்யபிதாஸ்யதி. பகவான் சிருஷ்டித்தார் விஸ்வத்தை குணமயமான தன்னுடைய பிரகிருதியினாலே. அப்படியே அந்த பிரகிருதியினாலேயே இதை நிலைநிறுத்துகிறார். திரும்பவும் ஒரு காலத்தில் சம்ஹரிக்கப் போகிறார் அந்த பிரகிருதியினாலேயே, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே, அந்த சங்கல்பத்துக்கு ஆட்படுற பிரகிருதியினாலேயே. இன்னும் தேசத்தா காலத்தோ யோசௌ அவஸ்தாதா ஸ்வதோன்யதா அவிப்ளுத அவபோதாத்மா ச யுஜ்யதே அஜயா கதம். தேசத்தாலோ காலத்தாலோ அவஸ்தையாலோ சுவாபாவிகமாகவோ இன்னொன்றின் சேர்க்கையாலோ லோபமடையாத ஞானமுள்ளவர் பகவான். அவர் எப்படி பிரகிருதியோட சம்பந்திப்பார்? பகவான் ஏக ஏவைஷ சர்வக்ஷேத்ரேஷு அவஸ்திதः அமுஷ்ய துர்பகத்வம் வா கிளேஷோ வா கர்மபிः குதः. பகவான் ஒருவரே எல்லா சரீரங்களிலும் இருக்கிறார். அவருக்கு தௌர்பாகியமோ கிளேசமோ கர்மங்களோ எப்படி வரும்? ஏதஸ்மின் மே மனோவித்வன் கித்யதே அஜ்ஞான சங்கடே தன்னः பராணுத விபோ கஷ்மலம் மானசம் மகத். இந்த அஜ்ஞான சங்கடத்தில் என் மனசு வருந்தி கிடக்கிறது. வித்வன்னு பராணுத, இதை நீக்குங்கள். நுத அபனோதனேது தாத்து, பராணுத நீக்குங்கள், நீக்க வேணும் நீர். விபோ விபுவே பெரியவரே. கஷ்மலம் மானசம் மகத்து, மானசமான இந்த கஷ்டத்தை, இந்த கஷ்மலத்தைனா இந்த சந்தேகத்தை நீக்குங்கள். ஸ்ரீ சுக உவாச்ச சயித்தம் சோதிதா க்ஷத்ரா தத்துவ ஜிக்ஞாசுனா முனிः பிரத்யாக பகவச்சித்தः ஸ்மயன்னிவ கதஸ்மயः. இப்படி க்ஷத்தாவான விதுரர், அந்த ஜிக்ஞாசுவானவர், அவராலே சோதிக்கப்பட்ட மைத்ரேயர் பகவத் சித்தராய், பகவானிடத்தில் சித்தம் லயித்தவராய், ஆச்சரியம் இல்லாதவர் ஆச்சரியம் அடைந்தவர் போல பதில் சொன்னார். மைத்ரேய உவாச்ச, மைத்ரேயர் சொல்றார்,
அதாவது ஆச்சரியம் இல்லாத மைத்ரேயர் ஆச்சரியம் அடைந்தவர் போல பதில் சொன்னார். மைத்ரேய உவாச்ச, மைத்ரேயர் சொல்றார், சேயம் பகவதோ மாயா என்னையேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உதபந்தனம். அதுதான் பகவானுடைய மாயை. எது யுக்தியோட விரோதிக்கிறதோ, விமுக்தரான ஈஸ்வரனுக்கும் செயலிழந்த தன்மை, பந்திக்கப்படும் தன்மை, கார்பண்யம்ன்றது செயலிழந்த தன்மை, அதே மாதிரி பந்தனம் கட்டப்பட்டு கிடக்கும் தன்மை, இவைகளெல்லாம் அவனுடைய மாயையினாலே ஆச்சரியமான சங்கல்பத்தாலே வருகின்றன. அது யுக்தியோட பொருந்தாது தான். அதுதான் மாயைனே பேரு. யதர்த்தேன வினாமுஷ்ய பும்ச ஆத்ம விபர்ஜய பிரதீயத உபதிரஷ்டு சிரச்சேதனாதிகா. அர்த்தம் சத்தியமாக இல்லாத போனாலும் கூட சொப்பனத்தில் சில பதார்த்தங்கள் தோற்றுகின்றன. தன்னுடைய சிரச்சேதத்தையே சொப்பனத்தில் பார்க்கிறான் ஒரு புருஷன். உண்மை இல்லை, அது பகவானுடைய ஆச்சரிய சங்கல்பத்தினாலே அப்போ அந்த மாதிரி சொப்பன பதார்த்தங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்படியே பகவான் தான் பந்தப்படாதவனாக இருந்தாலும் செயல் இழந்தவனாக இல்லாமல் இருந்தாலும் செயலுடையவன் எப்பொழுதுமே பந்தப்படாதவன் தான். ஆனாலும் அப்போ ஜீவர்களை அனுகிரகிப்பதற்காக அப்படி லீலைகளை நடத்துகிறான், சேஷ்டித்தங்களை நடத்துகிறான். அதனால பந்தப்பட்டவன் போலவும் செயலிழந்தவன் போலவும் தோற்றமளிக்கிறான். யதா ஜலே சந்திரமசः கம்பாதிஸ்தத்கிருதோ குணः திருஷ்யதே அசன்னபி திரட்டுः ஆத்மனோ அனாத்மனோ குணः அனாத்மனோ குணः. அதாவது எப்படி ஜலத்திலே தோற்றக்கூடிய சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய அசைதல் தத்கிருத்தமான மாலின்யம், அதாவது ஜலத்தில் ஒரு அழுக்கு இருந்தால் அது சந்திரனில் இருக்கிறாப்புல உள்ளே இருக்கிறதுல அது அழுக்கு மலினமடைந்து தோற்றும், அழுக்கடைந்து தோற்றும் அந்த சந்திரன். உண்மையில் சந்திரனுக்கு அவைகள் இல்லை. அப்படியே அவனுக்கும் இவைகள் இல்லை. ஆனால் அதாவது திரட்டாவான ஜீவாத்மா அவனுக்கு தேக சம்பந்தத்தாலே பசி முதலானவைகள் வருகின்றன. உண்மையில் ஜீவஸ்வரூபத்துக்கு அவைகள்லாம் கிடையாது. இப்படி இல்லாத போது கூட தேக சம்பந்தத்தாலே ஜீவனுக்கு வரா போல பகவானுக்கு தன்னுடைய சங்கல்பத்தினாலே அவன் ஒரு அனீஸ்வரனை போல மற்றவர்கள் நினைக்கும்படியான தோற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் அது உண்மையை புரிந்து கொண்டவர்கள் அவன் எந்த நிலையிலையும் அனீஸ்வரன் அல்லன் என்பதை தெரிந்து கொண்டு விடுவார்கள். சபை நிவர்த்தி தர்மேண வாசுதேவானுகம்பயா பகவத் பக்தி யோகேன திரோதத்தே சனீரிஹ. அந்த அனாத்ம குணங்கள் இந்த பசி தாகம் முதலியவைகள், அதாவது தேகத்தினுடைய குணங்கள், இவைகளெல்லாம் நிவர்த்தி தருமான பக்தி யோகத்திலே ஜீவன் ஈடுபட்டானேயானால் அந்த வாசுதேவனுடைய கருணையினாலே மெல்ல மெல்ல அவைகள் மறைந்துவிடும். யதேந்திரியோபராமோத திரஷ்டாத்மனி பரேஹரௌ விலீயந்தே ததா க்லேஷாஹ சம்சுப்தஸ்யேவ கிருத்ஸ்னஷஹ. எப்பொழுது இந்திரிய உபரமம் ஏற்பட்டு, அதாவது இந்திரிய நிவிருத்தி ஏற்பட்டு திரஷ்டாவான பரனான ஹரியினிடத்தில் இந்திரியங்கள் நிச்சல பாவத்தை அடைகின்றனவோ அப்பொழுது கிளேசங்கள் முழுவதும் நசிக்கின்றன. இந்த ஜீவாத்மாவுக்கு நன்றாக தூங்கினவனுக்கு கிளேசங்கள் நசிப்பது போல திரும்ப வராதபடி நசித்து விடுகின்றன பகவானுடைய திருவடிகளில் நிச்சல பாவத்தை அடைந்தால். அசேஷ சம்க்லேஷ சமம் விதத்தே குணானுபாத ஸ்ரவணம் முராரேஹே குதஹ புனஸ்தச்சரணாரவிந்த பராகசேவா ரதிராத்மலப்தா. அசேஷ சங்க்லேஷங்கள், அதாவது துக்கங்கள், சாந்தியை கொடுக்கக்கூடிய முராரியினுடைய குணான இந்த கிளேசங்களுடைய சாந்தி எதனால் வரும் என்றால்
முராரியினுடைய குணானுகதனமும் ஸ்ரவணமும், அதாவது குணத்தை சொல்லுதல் கேட்டல், இவைகளாலே எல்லா கிளேசங்களுடைய சாந்தி ஏற்படும். தச்சரணாரவிந்த சேவையிலே ரத்தியானது மனசினாலே அடையப்படுமானால், ரத்தி என்றால் அன்பு, பகவானுடைய பாதாரவிந்த சேவையில மனசினாலே ஆசை, அதாவது ரத்தி அடையப்படுமானால் துக்கங்கள் நிவர்த்தமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. விதுர உவாச்ச, விதுரர் சொல்றார், சஞ்சின்னஹா சம்சயோ மஹ்யம் தவசூக்தாசினா விபோ உபயத்ராபி பகவன் மனோமே சம்பிரதாவதி. நன்கு வெட்டப்பட்டது என்னுடைய சந்தேகம் உங்களுடைய சூக்தியாகிற கத்தியினாலே. பகவான் சகல கல்யாண குண பூர்ணனாய் இருப்பதிலும் தன்னுடைய இச்சையினாலே இதர சஜாத்தியமான தேகத்தை பரிகிரகித்து கட்டுப்பட்டவனாக ஆதல், கிளேசங்களை அடைதல் முதலியவற்றால் ஜீவனை அனுகிரகித்திலும் ஆகிற இரண்டிலும் என் மனம் சென்று நன்கு புரிந்து கொண்டு விட்டது அவற்றை. அதனாலே பகவானுக்கு எவையும் இவைகளெல்லாம் சுவாபாவிகங்கள் அல்ல. அதனால எப்படி பொருந்தும் என்று நான் கேட்டேன். எப்படி பொருந்தும் என்றால் அவனுடைய சங்கல்பத்தாலே, அனுகிரக சங்கல்பத்தாலே அவை பொருந்தும். நமக்கு முன்ன ஒரு இதர சஜாத்தியமான தேகத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்மை வசீகரிக்க வேணும் என்ற அவனுடைய இச்சையாலே பொருந்தும் என்று புரிந்து கொண்டேன். 16வது ஸ்லோகம். சாத்வேதத் வியாகிருதம் வித்வன் ஆத்மமாயாயனம் ஹரேஹே ஆபாத்யபார்த்தம் நிர்மூலம் விஸ்வமூலம் ந யத்பஹி. நன்கு உபதேசிக்கப்பட்டது உம்மாலே வித்வன்னு ஹரியினுடைய ஆத்ம மாயையாகிற சாதனம், அதாவது அவனுடைய சங்கல்பமாகிற சாதனம் உபதேசிக்கப்பட்டது. ஜீவனுடைய ஆத்ம தர்மங்களாக இல்லாத அபார்த்தங்களும், அதாவது பசிதாகம் முதலியவைகளும் ஹரியினுடைய மாயையினால் சங்கல்பத்தாலே புண்ணிய பாவங்களுக்கு பலம் கொடுத்தல் என்ற சங்கல்பத்தாலே வருகின்றன. விஸ்வத்தினுடைய சகல சுகதுக்கங்களுக்கும் மூலம் பகவானுடைய இந்த சங்கல்பம் தவிர வேறில்லை. யஸ்ச மூடதமோ லோகே யஸ்ச புத்தேः பரம் கதः தாபுபௌ சுகமேதேதே கிளிஷ்யத்யந்தரிதோ ஜனஹ. எவன் மூடதமனாக இருக்கானோ, அதே மாதிரி எவன் புத்தியினுடைய மேலான நிலையை அடைந்தவனோ இருவருமே சுகமடைகிறார்கள். இடையிலுள்ள ஜனங்கள், அதாவது கொஞ்சம் புத்தியை உடையவர்கள் கிளேசிக்கிறார்கள். அர்த்தாபாவம் விநிச்சித்ய பிரதீதஸ்யாபி நாத்மனஹ தாம் சாபி யுஷ்மச்சரண சேவையாஹம் பராணுதே. ஆத்மாவுக்கு சோகம் முதலியவை தோற்றினாலும் அவை வந்தேரிகள், சுவாபாவிகங்கள் அல்ல என்று நிச்சயித்து உங்களுடைய பாத சேவையினாலே போக்கிக் கொள்ளுகிறேன். பராணுதே அப்படின்னா சோகத்தை போக்கிக் கொள்ளுகிறேன். நுதா அபனோதனே தாத்து, அதனால் நான் போக்குகிறேன் என்று சொல்றார். யத் சேவையா பகவதः கூட்டஸ்தஸ்ய மதுத்விஷः ரதிராசோ பவேத் தீவ்ரஹ பாதையோர் வியசனார்த்தனஹ. எந்த பாகவத சேவையினாலே, அதாவது உம்முடைய சேவை என்ன, அந்த இவர் மைத்திரேயருடைய சேவை, அதே போல பாகவதர்களுடைய சேவை, அதனாலே நிர்விகாரரான மதுத்விஷர் அப்படின்னா மதுத்வேஷியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகளிலே ரத்தியாகிற தீவிரமான நிலைப்பாடு உண்டாகும். அப்போ பாகவத சேவையினாலே பகவானுடைய திருவடிகளில் நிலைப்பாடு, ரதி ஆசை, அதுதான் நிலைப்பாடு, அது உண்டாகுமோ அது व्यसனங்களை எல்லாம் போக்கும். துராபா ஹி அல்பதபசஹ சேவா வைகுண்டவர்த்மசு யத்ரோபகீயதே நித்யம் தேவதேவ ஜனார்தனஹ. வைகுண்டனுடைய மார்க்கத்தில் இருக்கிற மகாத்மாக்கள், அவளுடைய சேவையானது அல்ப புண்ணியம் உடையவர்களுக்கு கிட்டாது. அந்த மகாத்மாக்களிடையிலே நித்தியமாக கானம் பண்ணப்படுகிறான் தேவதேவனான ஹரி. அவர்களுடைய சேவையில் இருந்தால் அவர்கள் சொல்லுவது நாம் இருந்தோம்னா நம்முடைய காதலையும் அந்த ஹரி கீர்த்தனம் விழுந்து அவனுடைய குணங்களிலே அன்பு ஏற்படும், அவனுடைய சேவையிலே அன்பு ஏற்படும், அவனை அடைய வேணும் என்று அன்பு ஏற்படும். அப்படிப்பட்ட பகவான்
உலகத்தை சிருஷ்டித்த கிரமத்தை சொன்னீரே, அதை பற்றி மீண்டும் மீண்டும் வினவுகிறார் விதுரர். மேற்கொண்டு அந்த விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம். இத்தோட பாகவத உபன்யாசம் 74வது முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீர திருவடிகளே சரணம்.